பாஸ் கட்சியின் பினாங்கு மாநில ஆணையர் ஃபவுசி யூசுப் ஜெலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். ஈராண்டுகளுக்கு முன் தாம் பேசிய பேச்சுக்காக ராயர் தொடுத்திருந்த அவதூறு வழக்கின் தீர்வின் ஒரு பகுதியாக ஜார்ஜ்டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஃபவுசி அவ்வாறு செய்தார். செலவு தொகையாக ராயருக்கு 10,000 ரிங்கெட்டை வழங்கவும் அவர் ஒப்புக்கொண்டார். 2023 ஜூன் 2ஆம் தேதி பாலிப்புலாவில் நடைபெற்ற PN-BES பிரச்சார கூட்டத்தின் போது ராயர் ஓர் இனவாதி, கர்வம் கொண்டவர் மற்றும் பொறுப்பற்றவர் என ஃபவுசி பேசியிருந்தார். அதோடு மலாய்க்காரர்கள் மற்றும் இந்தியர்களின் வாக்குகள் கிடைக்காமல் போனாலும் தமக்கு கவலையில்லை என ஜெலுத்தோங்கில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் ராயர் கூறியதாக ஃபவுசி தனது பரப்புரையில் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் குற்றச்சாட்டை முன்வைக்கும் முன் அது உண்மைதானா என்பதை உறுதி செய்ய தாம் தவறியதை தனது மன்னிப்பு வாக்குமூலத்தில் இன்று ஃபவுசி ஒப்புக்கொண்டார். சம்பவத்தின் போது மன உளைச்சலில் இருந்தவர்கள் வாய்மொழியாக கூறியதை வைத்து தாம் அப்படியொரு முடிவுக்கு வந்திருக்க கூடாது என்பதை இப்போது உணருவதாக ஃபவுசி கூறினார். இதையடுத்து அப்பரப்புரையின் போது பேசிய பேச்சுக்களை மீட்டுக் கொள்வதாக பினாங்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அவர் கூறினார். முன்னதாக அவதூறு வழக்கை பதிவு செய்த ராயர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டை வீசியதற்காக ஃபவுசி பகிரங்க மன்னிப்பு கோருவதுடன் இழப்பீட்டுத் தொகையும் தர வேண்டும் என முறையிட்டு இருந்தார். இதனிடையே ராயர் அவரின் மன்னிப்பை பெரிய மனதுடன் ஏற்றுக்கொண்டார். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.